அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக சார்பாக கேகேஎஸ் ராமச்சந்திரன் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக எடுத்துட்டோன்னா வைகை செல்வன் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக அதே மாதிரி இருவர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யோகா வாசுதேவனும் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை மூவர் அதிமுக எடுத்துனா கடும் போட்டி இருக்குது. மூவர் போட்டியிட இருக்குது. ராம் பாண்டியனும் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கடும் போட்டி. நாம் தமிழரும் தாவேக்காவும் இன்னும் முழுமையாக நமக்கு உத்தேச வேட்பாளர்கள் கிடைக்கல. ஆனால் இது ஒரு அமைச்சர் தொகுதி. KKSSR ராமச்சந்திரன், KKSSR மிகவும் பிரபலமான ஒரு KKSSR ராமச்சந்திரன், KKSSR ராமச்சந்திரன் என்று அழைப்பார்கள். எனவே விருதுநகர் தொகுதியில் மிக முக்கியமான அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டையில் KKSR சிட்டிங் MLA மினிஸ்டர் இவர். எனவே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நட்சத்திர தொகுதி இது. இங்கு அதிமுக சார்பில் கடும் போட்டி நிலவுகிறது. வைகை செல்வன் அவரும் ஒரு முன்னாள் அமைச்சர். எனவே வைகை செல்வன், யோகா வாசுதேவன், ராம் பாண்டியன் மூவரில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கப் போகுது என்பதை பார்க்க வேண்டும். எனவே அருப்புக்கோட்டை தொகுதியில கடும் போட்டி நிலவுகிறது. அருப்புக்கோட்டை தொகுதியில் தாவேக்காவும் சரி நாம் தமிழும் சரி இன்னும் முழுமையான யார் வேட்பாளர் என்ற முழு தகவல் நமக்கு கிடைக்கல. ஏன்னா நாம் தமிழர் வேட்பாளரை 21ஆம் தேதி திருச்சியில் தான் அறிவிக்க போறாரு. எல்லோருடைய வேட்பாளரும் 234 தொகுதி வேட்பாளரும் ஒரே தொகுதியில் அறிவிக்க போறாரு. அப்பொழுது நிச்சயமாக அருப்புக்கோட்டையில் நாம் தமிழர் சார்பிலே போட்டியிடுறது யாருன்னு தெரிய வரும். தாவேக்காவும் இன்னும் குழப்பம் நிறைய இருக்கு. நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்காங்களா, யார் முன்னணியில் இருக்காங்கன்னு சொல்ல முடிய அளவுக்கு கடும் போட்டி தாவேக்கால அங்கே இருக்கு. தாவேக்கால வேட்பாளராக ஆகுவதற்கான போட்டி அங்கே இருக்கு. எனவே அதை பொறுத்திருந்தா பார்க்கணும்.